திருமணம், காதல், கள்ளக்காதல், வேலை வாய்ப்பு, ஃபாரின் போற யோகம், சுய தொழில். 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சனி பகவான். அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல போயிட்டு இப்ப வக்ரமா இருக்காரு. மேசத்துக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. வக்ரம் ஆகும்போது ஒரு 180 நாளைக்கு வக்ரத்துலதான் இருப்பாரு. நல்ல பலனையே கொடுப்பாரு. 10ஆம் அதிபதின்றது தொழில், 11ன்றது லாபம், 12ன்றது விரயமா இருந்தா கூட வக்ரம் ஆகி சனி பகவான் கும்பத்திலேயே இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல தொழில் நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். மேசம் ராசி, மேச ராசியோடைய செப்டம்பர் மாச பலன்களை பார்க்கலாம். மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், இவங்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும். இப்ப கிரகத்தோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு பகவான் மிதுனத்துல இருக்காரு, சுக்கிர பகவான் கடகத்துல இருக்காரு. செப்டம்பர் 14ஆம் தேதி சிம்மத்துக்கு வந்துருவாரு. சூரிய பகவான் செப்டம்பர் 16ல இருந்து வந்துருவாரு. புதன் பகவான் செப்டம்பர் 15ல கன்னிக்கு வந்துருவாரு. இப்ப செவ்வாய் கன்னில இருந்து துலாத்துக்கு செப்டம்பர் 13ஆம் தேதி பேச்சு ஆயிடுவாரு. அங்க சிம்மத்துல கேது பகவான் ஆல்ரெடி இருக்காரு. அதுக்கு ஆப்போசிட்ல கும்பத்துல ராகு இருக்காரு. அதுக்கு மேல மீனத்துல சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு. மேசம் ஃபர்ஸ்ட் மேச ராசி நேர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேச ராசி ஒரு சரராசி, அது வேகமாக இயங்கக்கூடிய ராசி. அப்ப மேச ராசி எல்லாம் ரொம்ப வேகமா இருப்பாங்க, ஸ்பீடா இருப்பாங்க. அவர் அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் யாருன்னா போர் வீரன். அந்த காரத்துவத்துல அந்த மாதிரிதான் இருக்கும். வேகமா இயங்கக்கூடியவங்க போர் வீரன். சோம்பேறி இருக்க போர் வீரன் எங்க போய் போருக்குள்ள போய் ஜெயிக்கிறது, அதனால கொஞ்சம் ஸ்பீடா இருப்பாங்க. அதே டயத்துல இது நெருப்பு தன்மையுடைய ராசி, நெருப்பு ராசி. நெருப்பு ராசினா சாதாரண ராசி கிடையாது. எப்படி நெருப்பு அப்படின்னாக்க காட்டு தீ. மேசத்துக்கு காட்டு தீ. ஒரு காட்டுல தீ பிடிச்சிட்டா எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமா இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் அணைய முடியாது. ஆனா அடிக்கடி எரியுமானா இல்ல, எப்பயோ டைம் எரியும், அதுவாதான் அணையும். அந்த மாதிரிதான் மேசராசிக்காரங்க கோபம் வந்தாக்க அவங்கள கட்டுப்படுத்துறது கஷ்டம். அவங்களா அடங்கிடுவாங்க, மற்றவங்க அவங்கள அடக்க முடியாது. வேகம் ஜாஸ்தி, கோபம் ஜாஸ்தி, சென்டிமெண்ட் ஜாஸ்தி, பிடிவாத குணமும் ஜாஸ்தி மேசராசிக்காரங்க. இப்ப மேசராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு அப்படின்னாக்க கன்னி ராசியில இருக்காரு. அந்த மேசராசி அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் கன்னி ராசியை போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. இப்ப உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்க கடன் அதிகமாகும். அதே டயத்துல வேலையில பிரச்சனை இருக்கும், உடல்நிலை பாதிப்பை கொடுக்கும், பகை அதிகமாகும். ஆல்ரெடி மேசராசிக்காரவங்க ஒரு 8 மாசமா ஒரு போராட்டத்தை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. இது மாறுமா அப்படின்னா மாறும். எப்ப அப்படின்னாக்க செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் துலாராசிக்கு வருவார். அப்பதான் மாற்றம் கிடைக்கும். அது வரைக்கும் இங்க என்ன நடக்கும், செவ்வாய் என்னதான் பண்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. பெரிய கடன் எல்லாம் சின்ன கடனா போயிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதாவது சுயமா தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு அடிமை வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு எண்ணத்தை கொண்டு வந்துடும் இந்த செவ்வாய் பகவான். பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான். இப்ப செப்டம்பர் 13க்கு அப்புறம் இதுல ஒரு மாற்றங்களை உருவாக்கும். சரி, சுக்கிர பகவான் எங்க இருக்காரு அப்படின்னாக்க கடகத்துல இருக்காரு. தனத்தை கொடுக்கிறவரு 4ஆம் இடத்துல இருக்காரு. நிம்மதியை கொடுக்கிறது 4ஆம் இடத்துல இருக்காரு. அந்த 4ஆம் இடத்துல இருந்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னாக்க வண்டி மூலியமா வருமானம், தாயார் மூலியமா வருமானம், வாடகை மூலியமா வருமானம், இந்த மாதிரி ஒரு அமைப்பையும், வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி அங்க வச்சிருக்காரு.
இது யாருனால அமைனா அம்மானால நமக்கு ஒரு ஹெல்ப்ல இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ராசி வேணாலும் நல்லா இருக்கணும். இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்காங்க. செப்டம்பர் 13க்கு அப்புறம் ஒரு மாற்றங்கள் வரும். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதே டைத்துல செப்டம்பர் 14ஆம் தேதி சுக்கிரன் நம்ம சிம்ம வீட்டுக்கு இறங்கிடுவார். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னாக்க 2ஆம் இடத்த அதிபதி 5ஆம் இடத்துக்கு போறது. அப்ப இது என்ன நடக்கும்? 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல யார் கூட சேர்றாங்க அப்படின்னாக்க கேது கூட போய் சேர்றாங்க. சுக்கிரன் கேது கூட சேரும் போது மேசராசி ஆண்களுக்கு திருமணத்துல ஒரு ஸ்பீடு இருக்கும். அது ஸ்லோவாயிரும். திருமணம் தடைபடும். இந்த சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு வர வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையா அவர் கொடுப்பாரு. காதல் இருந்தாக்க அது பிரேக்கப் ஆகும். ஒரு சிலருக்கு பிளஸ் ஆகும், ஒரு சிலருக்கு மைனஸ் ஆகும். எப்படி அப்படின்னா மேசராசி ஆண்கள் கல்யாணம் ஆகி ஒரு காதல் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காதல் இந்த காலத்துல பிரேக்கப் ஆயிரும். நல்ல காதலும் பிரேக்கப் ஆகும், கள்ள காதலும் பிரேக்கப் ஆகும் இந்த காலகட்டத்துல. சரி, இப்ப அடுத்து புதன் என்ன செய்யறாரு அப்படி பார்ப்போம். 3ஆவது இடத்துல இருக்க புதன் பகவான் 6க்குரிய புதன் பகவானும் எங்க இருக்காரு அப்படின்னாக்க 5ஆம் இடத்துல இருக்காரு. யார் கூட சேர்ந்திருக்கா? சூரியன் கூட சேர்ந்திருக்காரு, கேது கூட சேர்ந்திருக்காரு. 3ன்ற முயற்சி 6ன்ற தொழிலும் எங்க கெட்டு போகுதுன்னா சூரியன் கூட சேர்ந்த கேதுனால தொழில ஒரு பாதிப்பை அவர் கொடுப்பாரு. உடன்பிறப்பு அதாவது இளைய சகோதரம் அவங்க கூட சில பிரச்சனையும் கொடுப்பாரு. இந்த மேசராசிக்கு இன்னொரு மனக்கவலம் ஓடிட்டே இருக்கும். என்ன அப்படின்னாக்க சூரியன் கேது புதன் இவங்க சேர்றாங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனாக்க சூரியன்னா கவர்மெண்ட், புதன்னாக்க கோர்ட்டு, கேதுனா வக்கீல். அப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துருமோ பிரச்சனை இருக்காது. ஒரு பயம் மனசுக்குள்ள ஒரு ஆள் மனசுல இருந்துட்டே இருக்கும். ஒரு நம்ம மாதிரி ஏதாவது கேஸ் போட்டுருவாங்களோ, ஏதாவது பஞ்சாயத்து வந்துருமோ, நம்ம தேவையில்லாம எதையும் மாட்டிக்குவோமோ அப்படின்ற பழைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சுவாங்க இந்த காலகட்டத்துல. இது எப்ப மாறும்னா செப்டம்பர் 16க்கு அப்புறம் மாற ஆரம்பிச்சோம். ஏன்னா சூரியனும் புதனும் அப்பதான் பேச்சாகி கீழே வருவாங்க, கன்னி ராசிக்கு வருவாங்க. அது வரைக்கும் மேச ராசிக்கு இப்படி ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு போயிட்டு இருக்கும். அதுக்கடுத்து செப்டம்பர் 15ஆம் தேதி புதன் பகவான் அவரோட தனது வீட்டுக்கு வந்துருவாரு, கன்னி வீட்டுக்கே வந்துருவாரு. மூல திரிகோணமும் ஆட்சி உச்சம் அடைறதெல்லாம் அந்த இடத்துலதான் புதன் அடைவாரு. அவர் 6ஆம் அதிபதி இங்க வலுக்கிறாரு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னாக்க மேசராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க ஆரம்பிச்சிடும். பொருளாதாரம் நல்லா இருக்கும். அடிக்கடி டெவலப் நோக்கி அவங்க போயிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கு. அது எப்ப நடக்குன்னா செப்டம்பர் 15க்கு அப்புறம் தான் நடக்கும். இதுல செவ்வாய் பகவான் என்னன்னாக்க செப்டம்பர் 13க்கு அப்புறம் இங்க துளாராசிக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னாக்க நண்பர் மூலியமோ மனைவி மூலியமோ ஒரு நிம்மதி, ஒரு தெளிவான மனநிலை அப்பதான் ஒரு உருவாகும். அப்ப செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் மேசராசிக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. 9ஆம் அதிபதி அவர் குரு பகவான், 12 கூடையவரும் குரு பகவான். அவர் எங்க போயிருக்காருன்னா 3ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. அந்த 3ஆம் இடம் மறைவு ஸ்தானமா இருந்தாலும் கூட 12ஆம் இடம் விரைவு ஸ்தானம் போய் அங்க மறையுது. அப்படின்னா தேவையில்லாத விரயங்கள் இப்ப ஒரு கட்டுக்குள்ள வரும். 9ஆம் அதிபதியாவும் அவர் வராரு. சரி, இப்ப பொதுவா ஆலய தரிசனம், பயணங்கள், அதுக்கான செலவுகள் இந்த காலத்தை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்பவும் அது அப்படிதான் போகணும்னு வச்சுக்கோங்களேன். இதுல இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்க ஃபாரின்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். எப்படின்னா 3ன்றது விசாவை சொல்ற இடமும், 9ன்றது பாக்கியஸ்தானத்தை சொல்றதும், 12ஆம் வெளிநாட்டு பயணத்தை சொல்றதுமா இருக்கு. அப்ப இந்த குரு பகவான் ஊரு விட்டு ஊர் போறதுக்கும், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறதுக்கும், வெளிநாடு பயணம் போறதுக்கும் இது சரியான காலகட்டம். அதே டைத்துல சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு. மேசராசிக்கு 7 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 7னா விரைச்சனி தான். அப்ப
விரயமாயிட்டே இருக்கும். பயணத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், கால்ல அடிபடும். அதை மட்டும் அவங்க ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டாங்கனாக்க இந்த 7 சனியை வந்து நம்ம அழகா கொண்டு போய்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கிறதுக்கும் குடும்பம் நிம்மதியா இருக்கிறதுக்கும் ஒரு எளிய பரிகாரம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளை மொச்சை அதை வந்து ஒரு 350 கிராம் வெள்ளை கலர் துணியில வச்சு சுக்கிர பகவானுக்கு நவகிரகத்துல இருந்து வச்சுட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா வருமானம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், நம்ம சொன்ன சொல்லுக்கு மரியாதை இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்தீங்கன்னாக்க அதை ஆக்டிவேட் ஆகும். அதே இடத்துல பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கோதுமை 350 கிராம் கோதுமையும் ஒரு சிவப்பு கலர் துணியில வச்சு சூரிய பகவானுக்கு வச்சு வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இன்கம் அதிகமாகும். வருமானம், அதாவது நிரந்தர வருமானம் வரக்கான வழிகளை அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வந்துட்டு பச்சரிசி 350 கிராம் வாங்கி வெள்ளை கலர் துணியில நவகிரகத்துல இருக்கிற சந்திர பகவானுக்கு வச்சு வேண்டி வர உங்களுக்கு பொருளாதாரம் படிப்படியா உயரும், வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்துல நிம்மதி நிலைச்சிருக்கும், நம்ம பேசுற பேச்சுக்கு மரியாதை இருக்கும், அங்கீகாரம் இருக்கும். நம்ம சேனலை நீங்க முதல் முறையா பார்க்காம இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. சனி பகவான் மேசத்துக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானம் இருக்கிறது. இது யோகம் தான். அதாவது வக்ரபாய் வந்திருக்காரு, இயல்பு நிலையை மாறி அவர் செய்வாரு. எப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து கஷ்டத்தை கொடுப்பாரு, சோதிப்பாரு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ வந்து எல்லாமே பிளஸ்ஸா தான் இருக்கும். லாபத்தை கொடுக்குற இடத்துல அவர் இருக்காரு. அவரு கூட வந்து ராகு பகவானும் சேர்ந்து இருக்காரு 11ஆம் இடத்துல. அந்த ராகு பகவானை வந்துட்டு குரு பகவான் தன்னோட 9வது பார்வையில பார்க்கிறாரு. அப்ப இந்த காலகட்டத்துல வந்து மேச ராசிக்காரங்களுக்கு லாபங்கள் அதிகமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இங்க இருக்கு. அதே டைத்துல வந்துட்டு தன்னோட 5வது பார்வையா மேசத்துக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. அப்ப நண்பர் மூலியமாகவும் மனைவி மூலியமாகவும் ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். தன்னோட 7வது பார்வையில குரு பகவான் வந்து தனுசு ராசியை பார்ப்பாரு. அது வந்துட்டு மேசத்துக்கு 9ஆம் இடமா இருக்கும். 9ஆம் இடம்னா தந்தையோட சொத்து, தந்தையோட ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லா இருக்கும். அதாவது பூர்வீக சொத்தை பிரிக்காம இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல பிரிச்சிருவாங்க. இது ஒரு பிளஸ்ஸாவே இருக்கும். அதே டயத்துல ஆலய தரிசனம், சிறு தூர பயணங்கள் அப்படின்ற விஷயம்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கும். ஆன்மீக பயணத்துக்கு கட்டாயம் போவாங்க அப்படின்னு ஒரு விஷயமே இருக்கு. அதே டயத்துல வந்து சூரியன் புதன் கேது அமைப்புன்றது கொஞ்சம் அது ஒரு பிரச்சனையான அமைப்பு தான். அங்க வந்து என்னன்னாக்க மேசத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. அந்த செவ்வாய் வந்து சனி பகவான் அங்க இருந்து பார்த்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த காலகட்டத்துல மேசராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்துல தடை இருக்கும், பிரச்சனை இருக்கு, கடனோட நெருக்கடி ஜாஸ்தியா இருக்கும். இது சரியா இருக்கு. செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறாரு. லாபஸ்தானத்துல இருந்து மேசத்தை பார்க்கிறாரு மேசராசிக்காரவங்களை. அப்ப என்னன்னாக்க இவங்களுக்கு வந்து லாபமும் மூத்த சகோதரனால நன்மையும் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அதே டைத்துல தன்னோட 7ஆம் பார்வையினால 5ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அங்க யாரு இருக்காங்க, சூரியன் புதன் கேது அப்படின்னு இருக்காங்க. சூரியனும் கேதும் சேரும் போது இங்க இன்னொரு பிரச்சனையும் உருவாயிரும். எப்படி அப்படின்னா அப்பா பையனுக்குள்ள உறவு வந்து சீரா இருக்காது. அதே டைத்துல வந்து தன்னோட 10ஆம் பார்வையா விருச்சத்தை பார்ப்பாரு. அது என்ன நடக்குன்னா மேசத்துக்கு அது 8ஆம் இடம், அஷ்டமாதிபதி ஸ்தானம். அது அந்த இடத்த பார்க்கும்போது பெரிய கடன் எல்லாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறதுக்கான அமைப்பை உருவாக்கி கொடுத்துருவாரு. நன்றி, வணக்கம்.